சண்டே ஸ்பெஷல். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ரொம்ப டேஸ்டியான தாளிக்கறி ஆனாம். பேரை போலவே இந்த டிஷ்ஷும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் வச்சு செய்கிற ஒரு கெட்டியான கிரேவி தான் இது. இதுக்கு நம்ம செய்கிற யூஷுவலான மெத்தடை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அது எல்லாமே கிளியராக நான் பக்கத்தில் சார்ட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. பொறுமையாக இந்த டிஷ்ஷு செய்யணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா எல்லா பொருட்களையும் வறுத்து அதை ஆற வச்சு தனித்தனியாக பொடி பண்ணணும். அதே போல் சின்ன வெங்காயம், இந்த டிஷ்ஷுக்கு மெயினாக சேர்க்க போகிறது சின்ன வெங்காயம். அதனால் அதை உரித்து தட்டி எடுத்துக்கலாம். பச்சை பூண்டையும் கையில் இடித்து தட்டி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகை மிதமான தீயில் வச்சு வறுக்கலாம். எல்லா பொருட்களையும் தனியாக தான் வறுக்கணும். ஃப்ளேம் மட்டும் ரொம்ப லோவாக இருக்கணும். ஹையில் வச்சா கொஞ்சம் கருகிடுச்சுன்னா கூட டிஷ்ஷோட கலர் ரொம்ப டார்க் ஆகிடும். அதனால் மிதமான தீயில் வச்சு வறுத்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட், இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியமான புழுங்கல் அரிசி. இதை 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பொரி அரிசியாக வறுக்க போகிறோம். நல்லா இது பொரிஞ்சு லைட்டாக பிங்கிஷாக மாறுற வரைக்கும் மிதமான தீயில் வச்சு நல்லா பொரிய விடலாம். இந்த கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்க போகிறதே இந்த பொரியரிசி தான். இப்போ பொரியரிசி ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் மிளகையும் சேர்த்து தான் நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். அதனால் அதையும் இதுவும் ஒன்றாவே கலந்து எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தனியா 1-2 ஸ்பூன் இருக்க அளவுக்கு தனியாவை எடுத்து வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. தனியா ரொம்ப டார்க்காக வேண்டாம். ஜஸ்ட் அது நல்ல முறுமுறுப்பு தன்மையோட மனம் வந்ததுன்னா உடனே இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதையும் லைட்டாக இது மாதிரி மிதமான தீயில் வச்சு தீய விடாமல் வறுத்துக்கலாம். அதையும் வறுத்து எடுத்தாச்சு. சீரகம், அதையும் மிதமான தீயில் வச்சு வறுத்துட்டு இஞ்சி பூண்டை கொஞ்சம் தட்டிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது தனியாக கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம மிளகு பொரியரிசி இதை 2த்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா கையில் தொட்டால் பவுட்ரு பேஸ்டில் இருக்கணும். கொஞ்சம் கூட இது ரவை பதமோ குருணை பதமோ இருக்கவே கூடாது. அதனால் நல்லா அரைச்சி ஃபைன் பவுடராக எடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த இன்க்ரீடியண்ட்டை கடைசியில் தான் சேர்க்க போகிறோம், ஆனால் முதல்லையே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம மற்ற பொருட்கள், அதாவது தனியா, வெந்தயம், சீரகம், இது 3த்தையும் ஒன்றாவே சேர்த்து அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம். இதையும் பவுட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட போகிறோம். குக்கரில் நல்லெண்ணெய், இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெயோட நெய் சேர்த்து தான் செய்வாங்க. அதனால் நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், இது 2த்தையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் 2 பட்டை 2 கிராம்பு இது 2த்தையும் சேர்த்து பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 சேர்த்தா போதும். மெயினாக இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் தான் தேவைப்படும். ஏன்னா இந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்க போகிறது இந்த சின்ன வெங்காயம் தான். அதனால் சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக இடித்து கொஞ்சமாக கட் பண்ணி அப்படியே பாதியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இடித்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா பெரட்ட போகிறோம். நல்லெண்ணெயில் மட்டும்தான் செய்யணும். ஏன்னா இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே எண்ணெய், நெய், இந்த அரிசி மாவு, அதாவது பொரி அரிசி மாவு, அதெல்லாம் கரெக்டாக இருந்ததுனா தான் இந்த டிஷ்ஷு நமக்கு அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன், 1/4 கிலோ மட்டனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, அது இது மாதிரி கொழுப்போடு இருந்ததுன்னா பரவாயில்ல, அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொழுப்பு கறியாக இருக்கா மாதிரியே பார்த்து வாங்கிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம், கறி எல்லாம் சேர்ந்து வதக்கிறப்பவே உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா பொடி,
இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் வதக்கி அதில் இருக்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே தெளிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வதக்கிட்டே இருக்கலாம். இப்போது எல்லாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர். இது எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த கறி நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது மிக்ஸி கழுவி வச்ச தண்ணி, 1 டம்ளர்லேருந்து 1/4 டம்ளர் அளவுக்கு இருந்தால் போதும். அந்த தண்ணியை ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். குறைஞ்சது ஒரு 8 விசில் வந்தால் தான் கறி நல்லா வேகும். அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி விதை, கூடவே தனியா, சீரகம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லியை மேலே சேர்த்துட்டு இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வறுத்து பொடி பண்ணனால எண்ணெயில் போட்டு வதக்கணும்னு இல்லை. நெக்ஸ்ட் நம்ம இதை லாக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் விட்டுடலாம். இஞ்சி பூண்டு முதலே நம்ம எண்ணெயில் வதக்கிறப்போ போட்டாச்சு. அது இல்லாமல் பூண்டு பற்களை இடித்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க பூண்டை நம்ம இதில் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொதிக்க விடலாம். இது நல்லா கொதித்து வர்றப்பவே இதோட மனம் ரொம்ப நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். குழம்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், புதுக்கோட்டைக்கு போனீங்கன்னா அவங்க வீட்டு கல்யாணம் இல்லை எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் இந்த டிஷ்ஷு தான் ரொம்ப பிரதானமாக செய்வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, பொரியரிசியை தண்ணியில் நல்ல லம்ப்ஸ் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 1.5 டம்ளர் இருக்க அளவுக்கு கரைச்சி எடுத்தால் கூட கரெக்டாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு 1/4 கிலோ கறிக்கு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சா போதும். இப்போது கரைச்சி வச்சுருக்க பொரியரிசி, மிளகு பொடியை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் குழம்போட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகும். அதனால் கைவிடாமல் கலரணும். அதே நேரத்தில் இந்த மிளகோட வாசனையும் பொரியரிசியோட வாசனையும் இந்த கறி குழம்புக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ ரொம்ப டேஸ்டியான இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே கார்னிஷ் பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், தேங்காய் பால் சாதம், கீ ரைஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகக்கூடிய டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ஃபுட் இது. இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை மேலே கார்னிஷ் பண்ணிட்டோன்னா இந்த கமன் மணக்கிற கிரேவி ரெடி. இந்த தாலி கரி ஆனம்ன்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. புதுக்கோட்டை, தஞ்சாவூரில் இருக்கவங்க இந்த டிஷ்ஷை, இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.